இப்போ தான் யாழ்ப்பாணத்தை வந்து கிளீன் ஸ்ரீலங்காவை ஆக்கிறதுக்கான முயற்சியை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய ஒரு சொல் வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தை கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றது. மலைக்கு தண்ணி இருந்த நாங்கள்லாம் ஒரு உதவியும் செஞ்சவாருங்க. வணக்க மக்களை, நான் விஜயதரன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி நகர பகுதியில் நிற்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், கடந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து யாழ் நகரத்தில் வந்து குப்பைகள் அதிகமாக இருக்குது, போக முடியாமல் இருக்குது, துர்நாற்றங்களாக இருக்குன்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. அங்கே வந்து தவிசாளர்களுக்கு இடையே வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பேசும் பொருளாகவும் மோதலாகவும் அது காணப்பட்டது அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து. ஆனால் அதன் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாண நகரங்களில் ஏற்கப்பட்ட இடங்கள் குப்பைகள் அதிகமாக இருக்கிற இடங்களை வந்து பார்வையிடுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. நிச்சயமாக அதுக்கு பிறகு வந்து எங்கேயுமே குப்பைகள் காண்றது குறைவாக இருக்குது. திறன்பட வந்து நகரசபை பிரதேச சபைகள் வேலை செய்கிறாங்க, குப்பைகளை வேகமாகவே அகற்றிடுறாங்க காலையிலேயே. அது மட்டும் இல்லை, மக்களும் வந்து வேகமாகவே தங்களுடைய குப்பைகளை வந்து நகரசபை பிரதேச சபை வண்டிகளுக்கு வழங்குறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த குப்பைகளை வந்து வீதிகளில் போடுறது சட்டவிரோதம், அது தண்டனைக்குரிய குற்றம் சொன்னால் நானே நீதிமன்றத்தில் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது நீதிபதியால் வந்து வீதிகளில் குப்பை போட்டதன் அடிப்படையில் வந்து 1000 ரூபா தண்டப்பணம் அறிவிக்கப்படுது. பாருங்க, ஒரு நாள் முழுக்க நீதிமன்றத்தில் வந்து அந்த நேரமே வீணாகும். அதன் அடிப்படையில் வந்து குப்பைகளை வந்து நாங்கள் வந்து நகரசபை பிரதேச வண்டிகளுக்கு ஒழுங்கமைய வழங்கணும்ன்றதில் எங்களுடைய தாழ்மையான கருத்து. நம்ம தான் எங்களுடைய நகரத்தையும் எங்களுடைய கிராமத்தையும் வந்து அழகாக வைத்திருக்க முடியும். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆக்களும் நாங்களாக முடிவெடுத்து நாங்களாக உணர்வோடு செயற்பட்டால் மட்டும்தான் வந்து எங்களுடைய நகரத்தையும் எங்களுடைய நாட்டையும் வந்து சுத்தமாக வச்சிருக்க முடியும். நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த விடயம் தொடர்பாக பேசின பிறகு வந்து யாழ்ப்பாணத்தில் இப்போ வந்து குப்பைகள் எல்லாமே நகரத்தில் வந்து காண்றது ரொம்ப அரிதாக இருக்கு. என்ன சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 5:30க்கு நான் வந்தேன் நகரத்தை சுற்றி பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் இப்பயே எந்த குப்பைகளும் இல்லாத ஒரு நகரமாக தான் சாவகச்சேரி பிரதேசம் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, யாழ்ப்பாணம் முழுக்க வந்து நான் சுற்றி பார்த்தேன், இப்போ குப்பைகள் பார்க்கறது மிக அரிதாக இருக்குன்னு சொல்லி. நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது. இப்போ நாங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் சொன்ன மாதிரி சாவகச்சேரி நகரத்தை வந்து சுற்றி பார்ப்போம். ஏன்னு சொன்னால், குப்பைகள் வந்து இரவு போட்ட குப்பைகளை வந்து குற்றம் சுமத்த முடியாது. எந்த காலையில் வந்து நகரசபை வந்து அப்போ தான் வந்து தங்களுடைய வண்டியை வச்சு அள்ளுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். அவங்களும் வேலை செஞ்சோன்னா இருக்காங்க. நகரசபை வண்டி வந்து காலையிலேயே அவங்க தங்களுடைய வண்டியை வச்சு குப்பைகள் அள்ளுற வேலை துவங்கியிருக்காங்க. நிச்சயமாக இது வரவேற்கத்தக்கது. என்ன சொன்னால், கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் யாழ்ப்பாணத்தை வந்து கிளீன் ஸ்ரீலங்காவை ஆக்கிறதுக்கான முயற்சியை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனனுடைய ஒரு சொல் வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தை கிளீன் பண்ணி கொண்டிருக்கின்றது மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயம். இதுதான் வந்து சாவகச்சேரி பிரதேசத்தில் வந்து குப்பை ஏற்றுற வாகனம். பாருங்கள், காலையிலேயே நேரத்துக்கே இப்போ குப்பைகளை வந்து ஏற்றிடுறாங்க. காரணம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தானே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் வந்து கடந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த குப்பைகள் தொடர்பாக யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கிற இந்த குப்பைகள் தொடர்பாக ஒரு கருத்தை முன் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து உண்மையாகவே நாங்கள் ஏகப்பட்ட இடங்களை பார்வையிட்டிருந்தோம். குப்பைகள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ மிக வேகமாக நகரசபை பிரதேச சபைகள் வேலை செய்து வராங்கன்னு சொன்னால் குப்பைகளே இருக்காது. ஒரு 7 மணிக்குள்ளேயே ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் ஆகிடுது. இப்போ காலையில் பொதுவாக இந்த இடத்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகளாக இருக்கும். இப்போ வந்து நேரத்தோடையே எல்லா க்ளீன் வேலைகளையுமே வந்து நகரசபை பிரதேச சபைகள் செய்கிறது கேட்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்களும் எல்லா இடமும் போய் பார்க்குறோம். ஆனால் நிச்சயமாக திறன்பட வந்து இப்போ வேலைகள் நடைபெற்று வருது.
இவ்வளோ காலம் நாங்கள் வந்து வியாபாரம் செய்த நாங்கள் எல்லாரிடம் இந்த இப்படி நாங்கள் மழைக்கு தண்ணி இழக்கு இருந்த நாங்கள்லாம் ஒருத்தர் உதவியும் செஞ்ச வாருங்க. நாங்கள் கடையெல்லாம் கேட்டுனாங்க, உங்களுக்கு தரலாமன்னு சொல்லி கட்டித்தரலாம்னு சொல்லி ஒரு மண்டபத்தை கட்டி போட்டு அதுக்குள்ளே விட்ட பாடும் இல்லை. ஒரு அம்மா வந்து பார்த்தா இதுலேருந்து வெளியிலேருந்து இந்த அமைச்சங்களுக்கு மழைகளுக்கு தண்ணி எழுக்கம் இருந்து நாங்கள் வியாபாரம் செய்கிறோம்னு சொல்லி அந்த மனசஞ்சத்து ஒரு நினைவு நாளுக்கு இப்படி உங்களுக்கு ஒரு 5 பேருக்கு ஒரு கடை கட்டி போட்டு தரலாம்னு சொல்லி அவள் அனுமதி எடுத்து தான் இந்த கடை எங்களுக்கு போட்டு கொண்டு பேருக்கு ஒரு நம்பி நாங்கள் சொல்லுவோம். எந்த கடை கூட இந்த கடை வெளியே நான் நாளும் அங்கே வச்சு தான் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. காகங்கள் லட்சங்கள் அதில் கோடுங்கள்லாம் அதில் நாங்கள் வந்து குறைச்சி எல்லாம் மூடி கூடி போட்டு போகிறது. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி என்னென்னு ஒரு வந்து ஒரு காகம் வச்சம் இல்லாமல் நாங்கள் ஒரு இந்த இதெல்லாம் பெனங்கடி எல்லாம் வேண்டி வச்சா அப்படியே மழைக்கு எல்லாம் வெயிலுக்கு உருவும். அப்போ மூடி தான் நாங்கள் வியாபாரம் செஞ்சுறாரு. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மனம் அந்த எந்த நாட்டிலேருந்து வந்தோம் அவள் எந்த நாடு அவர் வெளிநாடுன்னு சொல்லி வெளிநாட்டு உதவியாளர் எங்களுக்கு மெடிசன் செத்த ஒரு நினைவு நாளுக்கு எங்களுக்கு இது 5 பேருக்கு அந்த 5 கடை கட்டி தான் தந்துடுறேன். நகரசபையில் அனுமதி எடுத்தா நகரசபை அனுமதி எடுத்து தான் தந்தாங்க. அவன் சும்மா எடுத்தேன் எங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு உங்களுக்கு இப்படி ஒரு பட்டி அடிச்சு தரலாமா வந்து ஓமாட்டு சொல்லி இந்த நகரசபையில் போய் ஒரு அனுமதி எடுத்துக்கணும் வந்தால் எங்களுக்கு நேற்று கொண்டு பார்த்தேன் இந்த கடை. ஒரே இதாக எல்லாரும் ஒரு கதை தான் சொல்ல போகிறோம். எங்களுக்கு அவள் எடுத்தனால இப்போ பெருத்து இல்லை. நாங்கள் நல்ல வேலையை வந்து வியாபாரம் செய்வோம். அவள் செய்து வந்ததுக்கு நாங்கள் நம்பி சொல்ல தான் போகணும். ஒரு அம்மா தான் ரொம்ப பேருக்கும் செய்வோம். இது வந்து ஒரு கூடு அடிக்கிறாண்டா, அப்போ நீங்கள் உங்களோட செலவில் அடிக்கிறாண்டா இவ்வளோ முடியும். இது எனக்கு ஒரு 50,000 முடியும். ஒரு கூட்டுக்கு 50,000 முடியும். 2 லட்சம் முடிஞ்சது இந்த வாய்ப்பு. எத்தனை அடிச்சுக்கிறேன் மொத்தம்? 4 அடிச்சு சிந்தனை அடிச்சுக்கிறோம். அது நாங்கள் வந்து பூர்த்தி கேட்கலாம். அந்த வெளிநாட்டம்மா வந்து உதவி செஞ்சதுக்காக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. என்னென்ன ஒரு காய்ச்சல் இல்லை, மழை தண்ணி இல்லை, வெயில் பிடிக்காது, அப்படி ஒன்றான இருக்கிறப்ப ஒவ்வொன்று ஒன்று சொல்லி ஒரு அடிவாடை குத்துப்பாடு முழுவாடு போட்ட வழியாக வேறு